ஆசியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகமாக மாறப்போகும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் நாட்டின் முதல் பசுமை தயாரிப்பு துறைமுகமாக உருவெடுக்க உள்ளது என்று துறைமுக குழு தலைவர் சுஷா ஆனந்த்குமார் புரோஹித் அறிவித்துள்ளார். இந்திய கடற்சார் வார தினத்தை முன்னிட்டு மும்பையில் வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கடல் வர்த்தக இணைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தூத்துக்குடி வஉசி துறைமுக குழும தலைவர் சுஷா ஆனந்த் புரோஹித் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் வெளி துறைமுகத்தை மார்ச் மாதத்தில் திறப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் அவை பயன்பாட்டிற்கு வந்தால் இன்னும் அதிகமான சரக்குகளை கையாள முடியும் என்று தெரிவித்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் மிகப்பெரிய கப்பல்களை கொண்டு வரும் வகையில் கடல் பாதையை 230 மீட்டர் நுழைவாயிலாக அகலப்படுத்தும் பணிகள் முடிவடைந்ததையும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகமாக தரம் உயரும் என்றும் அவர் கூறினார். பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் வசதியை கொண்டுவரப்பட உள்ளதா நாட்டிலேயே முதல் பசுமை தயாரிப்பு துறைமுகமாக வஉசி துறைமுகம் மாறவுள்ளது என்றும் சுசானந்த் புரோஹித் தெரிவித்துள்ளார். பசுமை எரிபொருள் கிடங்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும்தான் உள்ளது என்று கூறி சுஷா ஆனந்த்குமார் புரோஹித், சூரிய மின் நிலையம், காற்றாலையுடன் செயல்படும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் கார்பன் நியூட்ரல் போர்ட் என்ற இலக்கை அடுத்த ஆண்டில் அடைய உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மார்ச் மாதம் முதல் கார்பன் இல்லாத துறைமுகத்திற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் துறைமுக குழும தலைவர் சுஷா ஆனந்த்குமார் புரோஹித் கூறினார்.